கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முன்பதாக அநேக கட்டுகளும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் அறிந்தும் அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், ஏனென்றால் கிறிஸ்து என் ஜீவனாய் இருக்கிறார் என்றும் எனக்கென்று முன்குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். நாம் கிறிஸ்துவை எப்படி அறிந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் கவலைகளை பாரங்களை எல்லாம் சுமந்தவர்களாகவே தேவனுடைய சமூகத்திலே உங்கள் விண்ணப்பத்தை ஏறெடுப்பீர்களானால் அதிலே பலன் ஒன்றுமில்லை, அதற்கு பதிலும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவலைப்படுவதனாலே எந்தவித மாற்றத்தையும் நாம் காணப்போவதில்லை. நம்முடைய கவலைகளை பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்திலே விண்ணப்பங்களாக ஜபங்களாக வேண்டுதலாக நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுகிறதா இருக்கிறது என்று 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அதுவே நம் ஜபமாக மாறி போய் விடுகிறது. நம்முடைய சிந்தைகளிலே தேவனுக்கு முன்பதாக உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் தேவன் பாதுகாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தெய்வ சமாதானம் நம்மை ஆட்கொள்கிறதா இருக்கிறது. வேதத்திலே அந்நாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையாம். அந்நேரத்தில்தான் கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று வாசிக்கிறோம். கர்த்தரிடத்திலே ஒன்றை சொல்லி ஜெபித்த பிறகு அதை நினைத்து கலங்காதேயுங்கள், புலம்பாதேயுங்கள், அது உங்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கும். அதை நினைத்து விசுவாசத்தோடு துதித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தானியேல் 9:3 வசனத்திலே தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனை தேடுவதற்கு நம்மளுடைய இருதயங்களை சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் பொழுது தேவன் நம் ஜபத்திற்கு பதிலளிக்கிறவராகவே இருக்கிறார். அதே தானியேல் 9:18 வசனத்திலே நாங்கள் எங்கள் நீதிகளை எண்ணி அல்ல, உடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய சுய நீதியை ஒருபோதும் நம்பிவிடாதபடி தெய்வ சமாதானம் நம்முடைய இல்லத்திலே நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய மிகுந்த இரக்கங்களை மாத்திரம் நாம் நம்பி தேவனுக்கு முன்பதாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற நல்ல தேவன், நம்முடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாத தேவன், நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு செய்ய அவர் போதுமானவர். நம்முடைய விண்ணப்பத்தை அலட்சியமெல்லாம் பண்ணாமல் அங்கீகரிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். எசேக்கியாவுடைய கடைசி நேர விண்ணப்பத்தை கூட அங்கீகரித்தார். எரேமியா 31:9 அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். நாம் தேவ சமூகத்திலே நம்முடைய அழுகையோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு நாம் தேவ சமூகத்திலே பிரவேசிக்கும் பொழுது தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி தேவ சமாதானத்தினால் நம்மை நிரப்புவார். ஆமேன். ஜபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தங்களுடைய விண்ணப்பங்களை தங்களுடைய ஆண்டவரே ஜபத்தை வேண்டுதலினாலும் ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை உடைய சமூகத்திலே தெரிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீரே பதிலாயிருந்து ஆண்டவரே பிள்ளைகளை தேவ சமாதானத்தினால் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேங்க. தாவே உங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாறட்டும், உடைய கரம் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்க, எழுமுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.